ஓகே. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஸ்டாட்டிக் கீவேர்டை பற்றி படிக்கலாம்னு இருக்கேன். ஸோ இதுவுமே வந்துட்டு ஜாவா இன்டர்வியூஸில் மோஸ்ட் காமனாக கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக்கில் என்னென்ன படிக்கணும்னா வாட் இஸ் ஸ்டாட்டிக், ஸ்டாட்டிக்னா என்ன, where it will be used, எனக்கு தெரிஞ்ச மொத்தமாக 3 பிளேஸில் யூஸ் பண்ணுவாங்க. வேரியபிள் வெர்சஸ் கிளாஸ் வெர்சஸ் மெத்தட். ஸோ ஏன் அங்கே எல்லாம் யூஸ் பண்ணுறது, டிஃப்ரென்ஸ் என்ன, ஏன் அப்படி யூஸ் பண்ணணும் 4 இடத்துல. அடுத்து இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஆன் ஸ்டாட்டிக். ஸோ ஸ்டாட்டிக்னா என்ன, வேர் இட் வில் பி யூஸ்ட், அதாவது எனக்கு தெரிஞ்சு வேரியபிளில், கிளாஸில், மெத்தடில் இந்த 3 இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3ல எல்லாம் ஏன் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அப்படி யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்டு, இதெல்லாம் இதுக்கு எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, இந்த மூணாவது பாயிண்டில் இந்த டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணணும். 4வது பாயிண்டில் வந்துட்டு ஓகே ஸ்டாட்டிக் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்டாட்டிக்கு பதிலாக வேறு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒன்று பார்க்கணும். அப்புறம் 5வது பாயிண்ட் வந்துட்டு இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் ஒரு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், ஐ மீன் லைக் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஆன் ஸ்டாட்டிக்னு சொல்லி சர்டிஃபிகேட்டில் போட்டு பார்த்தோம்னா ஒரு 10 கொஸ்டின் கொடுப்பானுங்க. வந்துட்டு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ ஆன்சர் பண்ண முடியுதோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லதுன்னு சொல்லி அசஸ் பண்ணணும். ஸோ இப்போ வாட் இஸ் ஸ்டாட்டிக்? In Java. Java static is a keyword that allows a field, method, or block to belong to the class itself rather than instance of the class. ஒண்ணுமே புரியலையே. Okay, static variables. That allows a field, method, or block. இவன் சொன்னது புரியல, அதனால கூகுள். Non-access modifier. Memory management. Triggers that a member இது இதர் வேரியபிளாக இருக்கலாம், இல்லை மெத்தடாக இருக்கலாம், பிளாக் ஆர் நெஸ்டட் கிளாஸ். நெஸ்டட் கிளாஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா? ஓகே, அப்போ ஒரு பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கு. என்னதுன்னா இது என்னது, இதென்ன பெண்ணு? அதான் இருக்கு. ஓகே. ஸோ இது வந்துட்டு கிளாஸில் எல்லா கிளாஸ்லையும் யூஸ் பண்ண முடியாது, நெஸ்டட் கிளாஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக்குங்கிறது நான் ஆக்சஸ் மாடிஃபையர் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா மெமரி மேனேஜ்மெண்ட்டுக்காக. அது எப்படின்ட்டு இப்போ பார்க்கணும்.
ஸோ ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ்னால் எனக்கு தெரிஞ்சு அந்த பப்ளிக்கு ப்ரைவேட்டு ப்ரொடெக்டட் இதெல்லாம் தான் ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ். நான் ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ்னால் நீ இந்த மாதிரியெல்லாம் கிடையாது. பப்ளிக் ப்ரைவேட் ப்ரொடெக்டட், அதாவது இது இருந்தால் தான் ஆக்சஸ் பண்ண முடியும், இது இல்லைன்னா ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற கிடையாது. ஸோ இட்ஸ் நான் ஆக்சஸ் மாடிஃபயர். அப்புறம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா மெமரி மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மெமரி மேனேஜ்மெண்ட்டுக்கு எப்படி ஸ்டாட்டிக் யூஸ் ஆகுது அப்படின்னு இப்போ நான் பார்க்கணும். This means that there is okay. Um, it indicates that a member belongs to a class itself rather than to any specific instance of the class. This means there's only one copy of the static member shared among all the objects of that class. என்ன சொல்றான் புரியல. இப்போ கண்ட்ரோல் சி போட்டு என்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் திஸ் வித் எக்ஸாம்பிள் இப்படி போட்டோம்னா இவன் என்ன ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தான்னா இங்க இங்க மவுஸை காணோம். ஸோ என்னன்னா இந்த வேரியபிள் நெஸ்டட் கிளாஸ் மெத்தட் பிளாக்கு இந்த மாதிரி எல்லாம் இடத்துல எல்லாம் ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இது வந்துட்டு ஒரே ஒரு காப்பி தான் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு காப்பி கிரியேட் பண்ணால் எத்தனை நீ இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணாலும் எத்தனை இன்ஸ்டன்ஸ்னா அதுதான் எனக்கு புரியல. எத்தனை இன்ஸ்டன்ஸ்னா என்ன மாதிரி சொல்கிறாங்கன்ட்டு. ஸோ இப்போ ஒரு காப்பி கிரியேட் பண்ணால் அந்த ஒரு காப்பி தான் எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுறான்னு சொல்லி ChatGPT பையன்கிட்ட கேட்டிருக்கேன். When explanation of static with an example. So when a member it belongs to the class, இது நான் பேஸ் பண்ணது அப்படியே போட்டிருக்கான். வேரியபிளுக்கு shared among all objects. A static variable is common for all objects. Changing it in one object affects all the other objects since they have the same variable. What do you mean? Uh, um, ஓகே ஸ்டாட்டிக் இன்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்னா இங்கே வந்துட்டு கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறோம், இங்கே வந்துட்டு ஷோ பண்ணுறோம். ஸோ இப்போ வந்துட்டு ஓகே இந்த கவுண்டர் கிளாஸுக்கு வந்துட்டு மூணு கவுண்டர் கிளாஸ் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். இந்த கவுண்டர் கிளாஸுக்கு 3 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். அவுட்புட் வந்துட்டு 3 ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட்டட் C3 டாட் ஷோ கவுண்டா. ஆமாம் 3 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணால் 3 ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் ஆகும். யார் இவனுங்க? ஓ இங்கேயா டோட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட்டட் வந்துட்டு கவுண்டர் வந்துட்டு 3 டைம் கால் ஆகுதா? யாரா அவனுங்க லூசு பசங்களா இருக்கானுங்க. இந்த பக்கம் தான் பேரு வேற, ஆனா இந்த பக்கம் ஒரே இதுதானே. நியூ கவுண்டர் நியூ கவுண்டர் நியூ கவுண்டர் நியூ கவுண்டர் கால் பண்ணா இந்த கவுண்டருங்கிற இதுவும் கால் ஆகுமா? ஸோ அப்போ இது எக்ஸிக்யூட் ஆகும்ல ஒவ்வொரு டைம். ஃபர்ஸ்ட் ஜீரோவா இருக்கும், ஃபர்ஸ்ட் கவுண்டர்ல இது ஒன்னா இருக்கும், செகண்ட் கவுண்டர்ல இது டூவா இருக்கும், தேர்ட் கவுண்டர்ல இது த்ரீயா இருக்கும். இவன் வந்துட்டு லூசு பையன் இங்க C1 டாட் ஷோ கவுண்ட் அது என்ன பண்ணோம் அப்படின்னு காட்டியிருக்கணும். வெறும் C3 மட்டும் காட்டியிருக்கான். ஸ்மால் பாய் நம்ம பேசும் நான் பண்றேன். ஐயோ இது வேற ஃபுல் கோடா. ம் டோட்டல் ஆப்ஜெக்ட் கிரியேட்டடா. இப்போ கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி C3க்கு பதிலா C1. ம் டோட்டல் ஆப்ஜெக்ட் 3யா? சரி C3க்கு பதிலா C2. ஏன்னா இது வரைக்கும் 2 தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 வருது.
இது எல்லா டைம்லயும் நடக்கிறது தானே. இது எதுக்கு பெரிய விஷயமா பேசுறானுங்கன்னு தான் தெரியல. இப்போ பார்ப்போமா, 233 அந்த மாதிரி அவுட்புட் வந்திருக்கு ஸ்டாட்டிக் போட்டா. ஓ ஓஹோ அடேங்கப்பா, ஏ பாருப்பா, இங்க ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்றப்போ கவுண்டர் கால் ஆகி கவுண்ட் வந்துட்டு ஒன்னா இருக்குது ஜீரோல இருந்து. செகண்ட் டைம் திரும்பி கால் ஆகிறப்போ ஒரு நியூ காப்பி தான் கிரியேட் ஆயிருக்கு இதுக்கு ஸ்டாட்டிக்கு. பரவாயில்லையே. ஆஹா, இதை வச்சு பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் போலயே, ஏதாவது இன்டர்வியூல கேட்டாங்கன்னா. ஓகே, வேரியபிளுக்கு இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணணும். ஓகே, இது வந்துட்டு டிசைன் பேட்டர்ன்ல எதுங்கயோ ஃபாலோ பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. இது வந்துட்டு static is an example of singleton pattern. எஸ்ன்னு சொல்லுவான். நோவா, static alone is not an example of singleton pattern, but it is often used to implement singleton pattern. Singleton pattern ensures Boolean classes created common way to implement singleton pattern யூஸ் பண்றதுக்கு இந்த ஸ்டாட்டிக் வந்துட்டு காமனா யூஸ் பண்ணுவாங்க. அதான் ஓகே. ஓகே, ஸோ இப்போ வேரியபிளுக்கு எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத புரிஞ்சுது. அடுத்து வந்துட்டு மெத்தட் கேன் பி கால்டு வித்தவுட் அன் ஆப்ஜெக்ட். மெத்தடுக்கு எதுக்கு ஆப்ஜெக்டோட கால் பண்ணணும், ஐடியாவே தெரியல என்ன சொல்றானுங்கன்ட்டு. ஓகே, இப்போ இங்கே கிளாஸ் மேட் யூட்டில்ஸா, மேட் யூட்டில்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்கு. அதே மாதிரி இங்கே மெயின் கிளாஸ் ஒன்று இருக்கு. ஸோ மெயின் கிளாஸ்ல வந்துட்டு மேட் யூட்டில்ஸ் டாட் ஸ்கொயர் ஆஃப் 5. சரி, ஓ இந்த மேட் யூட்டில்ஸ்குள்ள டாட் ஸ்கொயர் ஆஃப் 5 இதையும் காப்பி பண்ணி என்ன பண்ணுறாங்கன்ட்டு கொஞ்சம் டீபக் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இது போட்டால் 25 வரும். 5, ஆமாம் ஒரு மெத்தட் இருக்குது, அதுக்கு 5 பாஸ் பண்ணுறான். அதே நம்பரை ஸ்கொயர் பண்ணி கொடுக்குறானுங்க. 5 into 5 x into x. ஸோ 5 into 5 25. ஸ்டாட்டிக் போட்டால் தான் நடக்கும், ஸ்டாட்டிக் போடாமல் நடக்கும்னா என்ன மாதிரி இப்போ சொல்கிறானுங்க புரியல. ஒரு டைம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். 25. ஓகே, இப்போ நான் இந்த ஸ்டாட்டிக் அதையே தூக்கிட்டேன்னா எரர் வருமா? மெத்தட் cannot be referenced from a static context. நான் ஸ்டாட்டிக் மெத்தட் cannot be referenced from static context. அப்போ இங்கேயே ஸ்டாட்டிக் இருக்கக்கூடாதுல்ல. ஏன் நம்ம இங்கே ஸ்டாட்டிக் போடுறோம்னே இத்தனை நாள் எனக்கு தெரியல. இன்னைக்கு தூக்கி பார்க்குறேன், எதுக்குன்னு பார்க்கலாம். ஸ்டாட்டிக் தூக்கிட்டுனா நான் ஸ்டாட்டிக் மெத்தட் cannot be referenced from a static context. இது ஸ்டாட்டிக்லயே இப்போ சூப்பர். சரி, அவன்கிட்டயே கேட்போம். Can we access static methods from non-static method? நோன்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன். எஸ்ஸா, யூ கேன் ஆக்சஸ் அ ஸ்டாட்டிக் மெத்தட் ஃப்ரம் அ நான் ஸ்டாட்டிக் மெத்தட். அப்போ பைத்தியகார பாய்ஸ், பட் யூ cannot access a non-static method from a static without an object. அதாவது இங்க வந்துட்டு ஸ்டாட்டிக் இருந்ததுல இருக்கட்டும். ஸோ நான் ஸ்டாட்டிக் மெத்தட்ல இருந்து ஸ்டாட்டிக்கை ஆக்சஸ் பண்ண முடியும். இது நான் ஸ்டாட்டிக். இப்போ இது ஸ்டாட்டிக்ல இருந்து நான் ஸ்டாட்டிக், அதுதானே சொல்றான். பட் யூ cannot access a non-static method from a static method. ஓகே, without an object. எக்ஸாம்பிள் accessing a static method from a non-static methodனா, ஸோ இப்படி ஒரு மெத்தட் இருக்குன்னா நான் ஸ்டாட்டிக் மெத்தடில் ஸ்டாட்டிக் மெத்தட் மட்டுமே கொடுக்கலாமா? எக்ஸாம்பிள் டாட் ஸ்டாட்டிக் மெத்தட் தானே கொடுக்கணும்.
ஓ! இதெல்லாம் ஒரே இதுக்குள்ள தான் இருக்கா? சரி, அப்போ 2 மெத்தட் இருக்குது. ஒண்ணு ஸ்டாட்டிக் மெத்தட், ஒண்ணு நான் ஸ்டாட்டிக் மெத்தடு. அ அ இந்த நியூ எக்ஸாம்பிள் போட்டு ஆப்ஜெக்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கானுங்க அந்த கிளாஸுக்கு. அடுத்து வந்துட்டு ஆப்ஜெக்ட் டாட் நான் ஸ்டாட்டிக் மெத்தட். ஓ! ஓகே. இப்போ ஓகே. அப்போ இந்த எபோவ் எக்ஸாம்பிள்ல we can access static method like எந்த மாதிரினா டைரக்டா எக்ஸாம்பிள் டாட் அந்த ஸ்டாட்டிக் மெத்தட் பேர் என்ன? ஸ்டாட்டிக் மெத்தட் என்ன ஒரு பேர்? ஸோ control C, control V, control X. ஆ ஆஹோ. சரி, அப்படின்னா இப்போ ஸ்டாட்டிக் இருந்தால் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமையே ஆம், என்ன சொல்லலாம், அதை ஆக்சஸ் பண்ணலாம். ஸ்டாட்டிக்காக இல்லைன்னா அது கிரியேட் பண்ணி ஆக்சஸ் பண்ணணும். ஸோ வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் வாட் இஸ் பெனிஃபிட் ஆஃப் static in this case, since we are not creating static in the above, since we are not creating object for static method. Wait a minute. The key benefit of using static methods is memory efficiency. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாதனால மெமரி குறையுது அப்படின்னு நினைக்கிறேன். Okay, since they belong to the class and do not require an object to be created, static useful saves memory if a method does not rely on instance variables, making influence unnecessary object creation. Object specific data. ஓகே, ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு டேட்டா, வேற வேற டேட்டா இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. மற்ற டைம்ல எல்லாம் ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். The saves memory because only one copy of the method exists for all the instances of the class. Direct access without an object. You can call static methods directly. ஆமா. Utility methods, helper functions. ஓகே, மெமரி எஃபிஷியன்ட் தான். மெமரி தான் ஒரே இது. சூப்பர். அப்புறம் இன்னொரு இடத்துல எங்கேயோ யூஸ் ஆகுதுன்னு சொன்னாப்லையே, கிளாஸா? Where else static is used apart from uh, variable and method? ஸோ வேரியபிளாக வந்துட்டு ஸ்டாட்டிக் வேரியபிள் யூஸ் பண்ணால் இன்னொரு இன்ஸ்டன்ஸ், ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்லேயும் அந்த இன்னொரு காப்பி கிரியேட் ஆகாமல் சேம் காப்பியே மெயின்டைன் ஆகிட்டு வரும். நாம் அந்த கவுண்டர் எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ வந்துட்டு ஸ்டாட்டிக் பிளாக் இஸ் எக்ஸிக்யூட்டட் ஒன்ஸ் when the class is loaded into memory. It is commonly used for initializing static variables or performing one time setup tasks. ஒரு டைம் மட்டும் தான் நடக்கணும் கிளாஸ் லோட் ஆகுறப்போ. அந்த மாதிரி இடத்துல ஸ்டாட்டிக் பிளாக் யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த 10ன்னு போட்டோம்னா அது வேல்யூ ஃபுல்லாக எப்பவுமே 10ஆகவே இருக்குமா? எப்படி சொல்கிறானுங்க? ஆமாம், ஏன்னா ஒரு டைம் தான் எக்ஸிக்யூட் ஆகும் இங்கே. ஏன்னா நியூ எக்ஸாம்பிள் ஒரு இன்ஸ்டன்ஸ் தானே கிரியேட் பண்ணுறாங்க.
ஆப்ஜெக்ட் ஒன்று போட்டுலாம். என்னடா this code, how many time static block will be executed. ஏன்னா ரெண்டு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றோம்ல. This code static block will be executed only once when the example class is loaded into memory. Example is the static block runs when the data is first loaded before any object of the class is created. Static block runs when the class is first loaded. Okay, class load ஆகிறப்போ static run ஆயிடும். When example is executed, the class was already loaded, so the static block won't run again. When object 2 is executed, the static block doesn't run again because it was already executed and the class was first loaded. ஓ, ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ் அந்த கிளாஸுக்கு நம்ம ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸும் கிரியேட் பண்ணிட்டு இருக்க பண்ண ஆம், அஹ், இந்த இது மட்டும் ரன்னே ஆகக்கூடாது. ஒவ்வொரு டைமும் திரும்பி திரும்ப எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது அப்படிங்கிற இதெல்லாம் வந்துட்டு டைம்ல எல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஓகே, do we have to give only static variable inside static block? அவங்களே ஸ்டாட்டிக் வேரியபிள் கொடுக்கல அந்த எக்ஸாம்பிளில், நோன்னு சொல்லுவான். Then normal variable acts like a static variable inside a block, inside a static block. ஏன்னா அந்த இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகாதல்ல. இங்க எனக்கு என்ன டவுட்னா, இங்க ஒரு எக்ஸாம்பிள் இருந்தது. ஸோ இப்போ வேல்யூ ஈக்குவல் டு 10ன்னு சொல்லி போட்டுட்டு எக்ஸாம்பிள் 1 வேலிட் யூசேஜ் ஸ்டாட்டிக் பிளாக் இன் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் அவுட்புட் வந்துட்டு ஓகே. ஸோ எனக்கு என்னன்னா இங்கே ஸ்டாட்டிக் பிளாக் போட்டிருக்கானுங்க. இங்கே வந்துட்டு அது இந்த கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அப்போ பண்ணுறப்போ என்ன ஆகும்னா, இது ஃபஸ்ட் டைம் லோட் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ இது லோடே ஆகாது, ஒரு டைம் தான் இது ஆயிருக்கும். ஸோ இது வந்துட்டு மல்டிபிள் டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகாதனால ஒரே ஒரு காப்பி தானே இருக்கும், இந்த வேல்யூ 10 அப்படியே தானே இருக்கும். ஸோ அப்போ அது வந்துட்டு ஸ்டாட்டிக் தானே, ஒரு இன்ஸ்டன்ஸ் தானே அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டானுங்க. எனக்கு இப்போ இன்னொரு டவுட் என்னன்னா, ஸோ இந்த இது வந்துட்டு எக்ஸிக்யூட்டே ஆகுதுல்ல செகண்ட் டைம்லாம் இந்த ஸ்டாட்டிக் பிளாக்ங்கிறது. ஸோ எக்ஸிக்யூட் ஆகாது, பட் இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, காட் இட், புரிஞ்சிருச்சு. No, a normal variable does not act like a static variable inside a static block. The key difference remains same. Static variable belongs to the class and exists before any object is created. ஆமா, ஆப்ஜெக்ட் இல்லாமயே நாம ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா அது வந்துட்டு மெத்தடுக்கு தானே ஆக்சஸ் பண்ணோம் இந்த எக்ஸாம்பிள்ல. இந்த எக்ஸாம்பிள் வேற நான் வேற தூக்கிட்டே இருக்கேன். நான் wait a minute for 5 minutes. GDB அந்த எக்ஸாம்பிள் இருந்தா நான் ஈஸியாக ஞாபகம் வச்சுருக்கலாம். கண்ட்ரோல் செட். ஸோ இந்த கவுண்டர் லாஜிக் தானே. ஸோ இங்கே வந்துட்டு ஸ்டாட்டிக் கவுண்டா. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஆப்ஜெக்ட் இல்லாமல் ஏன் நான் ஆக்சஸ் பண்ணேன், நான் ஆக்சஸே பண்ணலையே, இங்கேயே தான் பிரிண்ட் பண்ணேன்ல. இது தோணல பார்த்தியா எனக்கு. இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் சிஸ் அவுட்டில் போட்டது கமா ஆப்ஜெக்ட் இல்லாமல் கிரியேட் ஆக்சஸ் பண்ணலான்னா அப்போ நம்ம டைரெக்டாக கவுண்ட்னு போட்டா
ஆப்ஜெக்ட் இல்லாம தானே ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொன்னாங்க. அப்போ கவுண்ட் ஒர்க் ஆகியிருந்திருக்கணும்ல, ஏன் ஒர்க் ஆகல? ஏமாத்துறானுங்களா? No, a normal instance variable does not act like a static variable inside a static block. The key takeaway remains static variable belong to the class and exist before any object is created. Okay, ஸோ அப்போ நான் இங்கே இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் C1 நியூ கவுண்டரோ இல்லை C2 நியூ கவுண்டரோ கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடியே என்னால் இந்த வேரியபிள்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, அப்போ இந்த ஆப்ஜெக்ட் இதுவும் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் தானே, இதுக்கு முன்னாடியும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும் நான் தானே. எனக்கு கீழே ஒர்க் ஆகல, மேலே இப்படி ஒர்க் ஆகும். ஓகே, அதே தான் அவன்கிட்ட கேட்பான். அப்படின்னா டேய் பையா, இஃப் வி கேன் ஆக்சஸ் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் without object, then why am I getting error for the above code? Your code contains an issue inside the main method. The incorrect sysout usage. This method signature does not exist, only takes one argument. Fix counter dot count. கவுண்டருங்கிறது என்னது? ஓ சாரி, கண்ட்ரோல் சி. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண வேண்டியதில்லை, பட் ஆனால் எந்த கிளாஸ்ன்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். அப்போ வருது எரரு. நோ சூட்டபிள் மெத்தட் ஃபவுண்ட் ஃபார். ஓ, கம்மா போடக்கூடாது, ப்ளஸ் போடணுமா? நான் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிட்டு இது யூஸ் பண்ணால் அந்த மாதிரி தான் பண்ணுறான். சிஸ்அவுட் 0 இந்த டைமில் அந்த கவுண்டர் வந்துட்டு ஒரு டைம் கூட கால் ஆகல. ஏன்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் கூட இதாகலையில, ஒரு ஆப்ஜெக்ட் கூட கிரியேட் பண்ணல. ஒவ்வொரு டைம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்ப தான் இது வந்துட்டு கால் ஆகி இந்த மாதிரி வரும். ரைட்டா? ஓகே, இதை விடுங்க. இங்கே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்ல. ஸோ ஸ்டாட்டிக் variables belong to the class and exist before the object created instance. Variables belong to individual objects and can be accessed to only when an object is created. Okay. Aha. Phew. Cannot access instance variables inside static block. ஓஹோ, ஸ்டாட்டிக் பிளாக்குள்ள இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியாதா? allowed because static were equal to 50 because static variable வந்துட்டு ஓகே, ஸ்டாட்டிக் பிளாக்குள்ள ஸ்டாட்டிக் வேரியபிளை தான் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் ஆனால் நம்ம இனிஷியேட் பண்ணுறது லைக் ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறப்போ வேணால் நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வெளியே கிரியேட் பண்ண நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸை நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. அந்த நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் தான் இவங்க இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே ஃபைன். இப்போ என்னென்னவெல்லாம் பார்த்தோம்? இப்போ வேரியபிள் மெத்தட் பிளாக் கண்ட்ரோல் சி. So இது in the following context: static class, nested static class. A static nested class is a class declared inside another class with the static keyword. Unlike inner classes, static nested class does not require
Instance of an outer class to be instantiated. Um, instance of the outer class to be instantiated. என்ன சொல்ல வரானுங்க? துக்குது. மணி 7:30 ஆயிடுச்சா? Okay. Apart from the static variables, static blocks, and static methods, static is also used in contents. Nested static class. Nested class is a class declared inside another class with a static keyword like inner class. A static nested class does not require an instance of the outer class. Okay, உள்ள இருக்கிற static class access பண்றதுக்கு வெளியே இருக்கிற outer dot nested அப்படின்னு போட வேண்டியதுல அப்படின்னு சொல்றானுங்களா? இல்ல அவுட்டர் டாட் நெஸ்டட்னு போட்டணும். ஆனா அவுட்டருக்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண வேண்டியதில்ல. நியூ அவுட்டர் அப்படின்னு போட்டுலாம் கிரியேட் பண்ண வேண்டியதில்ல. அவுட்டர் டாட் நெஸ்டட். ஓ, நோ நீட் ஃபார் அவுட்டர் கிளாஸ் இன்ஸ்டன்ஸ்னு இப்போ தான் சொன்னானுங்க. ஆனால் அப்புறம் ஓபிஜே கிரியேட் பண்ணுறானுங்க பைத்தியக்காரன் பாய்ஸ். ஓபிஜே டாட் டிஸ்பிளேனா ஓகே. ஓபிஜே டாட் அவுட்டர் டாட் நெஸ்டட் அவுட்டரோட அவுட்டர் டாட் நெஸ்டட். ஓ ஓகே, டைரெக்டாக நம்ம நெஸ்டடுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். நெஸ்டடோட இன்ஸ்டன்ஸ் தான் நம்ம கிரியேட் பண்ணுறோம் இங்கே. obj dot nested dot display outer dot nested dot display. அப்போ என்ன எங்க என்னமோ கேட்கணும்னு இருந்தானே. no need for outer class instance. இப்படியே யூஸ் பண்ணலாம்ல இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணாம? அதுதான் என் டவுட். இப்போ அவன்கிட்ட கேட்டுருவோம். எஸ், நோவா, யூ cannot call display like this. கம்பைலேஷன் எரரா? டிஸ்பிளே இஸ் நாட் அ ஸ்டாட்டிக் மெத்தடா? ஓ, ஸ்டாட்டிக் மெத்தட்னா தான் இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே ஓகே ஓகே, புரிஞ்சுது புரிஞ்சுது புரிஞ்சுது. இப்போ என்னன்னா சூப்பரா சொல்லியிருக்கானு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கானுங்க. ஆனால் எனக்கு தான் புரியல. மறமாண்ட. ஓகே, என்னன்னா இந்த டிஸ்பிளேங்கிறத வந்துட்டு நான் ஸ்டாட்டிக் மெத்தடா? நான் ஸ்டாட்டிக் மெத்தட்னா அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் மூலியமா தானே நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணணும்னா இது வந்துட்டு ஸ்டாட்டிக் மெத்தடாக இருக்கணும் இல்லையா? ஸோ இப்போ இது ஸ்டாட்டிக் மெத்தடாக இல்லாததுனால எனக்கு வந்துட்டு இங்கே எரர் அடிக்கும். ஸோ இப்போ நான் போட்டேன் இல்லையா, அவுட்டர் டாட் நெஸ்டட் டாட் டிஸ்பிளே, அது ஒர்க் ஆகணும்னா நான் இங்கே வந்துட்டு ஸ்டாட்டிக் வாய்ட் டிஸ்பிளே அப்படி போட்டு கொடுத்துருக்கணும். ஸ்டாட்டிக் வாய்ட் டிஸ்பிளேல வாய்ட் ஸ்டாட்டிக் டிஸ்பிளே வருமா தெரியல. அதையும் கேட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இது போக என்ன? ஸோ இப்போ இந்த நெஸ்டட் பார்த்தோம்னா நெஸ்டட் வந்து நம்ம டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணிட்டோம் இல்லையா, அவுட்டர் டாட் நெஸ்டட்னு சொல்லி ஆக்சஸ் பண்ணியிருப்போம். அதுதான் மேட்ரு. ஸோ அவுட்டர் டாட் நெஸ்டட்னு சொல்லி தான் இங்கே ஆக்சஸ் பண்ணியிருக்கோம் இன்னர் கிளாஸை. ஸோ அவ்வளோதான். சூப்பராக இருக்கு. Static imports அடுத்து. User to import static members variables of a class so that they can be accessed without the use of the class name. நான் சொல்கிறானுங்க இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். எனக்கு புரியல, இதெல்லாம் நான் எங்கேயும் பார்த்தது கூட இல்லை. ஸோ என்ன சொல்கிறானுங்க மட்டும் பார்த்தாலாம் ரொம்பலாம் பார்க்க வேணாம். யூசர் டு இம்போர்ட் ஸ்டாட்டிக் மெம்பர் வேரியபிள்ஸ் ஆஃப் அ கிளாஸ் ஸோ தே கேன் பி ஆக்சஸ்ட் வித்தவுட் யூஸிங் த கிளாஸ் நேம். டேய், ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணாலும் கிளாஸ் நேம் டாட் போட்டு தான் எடுப்பானுங்க, இன்ஸ்டன்ஸ் தான் கிரியேட் பண்ண மாட்டானுங்க. ஸ்டாட்டிக் இன்டர்ஃபேஸ் மெத்தட்ஸ் இதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்குலாம் அத்துப்படி கிடையாது. ஸ்டாட்டிக் இன் சிங்கிள்டன் பேட்டர்ன் அதுதான் போய் பார்த்தாச்சு. சரி, போகும்போது இவ்வளோ போகுது. அடுத்து வந்துட்டு அடுத்த ஸ்டடி செஷனில் அந்த தேர்ட் பார்ட்டி ஏபிஐஸ், எக்ஸ்டர்னல் ஏபிஐஸ்லாம் எப்படி கால் பண்ணுறது யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கணும். அதுதான் 1/2 மணி நேரத்துக்கு 4 நிமிஷம் ஆனாலே என்னால் படிக்க முடியாது. 1/2 மணி நேரத்துக்கு மேலே உட்கார முடியாது சாமி.